ஆரம்பத்துல இருந்து ஆஹா கல்யாணத்துடைய மிகப்பெரிய வில்லியா இருந்ததே ஐஸ்வர்யா தான். ஐஸ்வர்யா தன்னுடைய சுயநலத்தால தான் வந்து இந்த கதையில வந்து பல பிரச்சனைகள கொண்டு வந்தாங்க. ஆனா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த கதாபாத்திரம் மாற ஆரம்பிச்சு தன்னுடைய தங்கைய பத்தியும் யோசிக்க ஆரம்பிச்சதாகட்டும், தைரியமா எல்லாத்தையும் வந்து எதிர்கொண்டதாகட்டும், இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு ஒரு பட்டுன்னு வந்து முதல்ல அவங்க சிக்கும்பொழுது, அவங்க பிரெக்னன்சி ட்ராக் சிக்கும்போதுலேருந்து அவங்களுடைய கேரக்டர்ல நெறைய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. சித்ரா தேவி வில்லி ஆயிட்டாங்க. ஆனா, மத்தவங்கலாம் வந்து நல்லவங்களாயிட்டாங்கற மாரி கதை மாறிடுச்சு. இதில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த அனாமிகா வந்ததுக்கு பிறகு இன்னமும் அனாமிகா கொடுக்குற குடைச்சல் வேற எல்லாத்துக்கும் ரொம்ப அதிகமாக இருந்து மகாவையும் ஐஸ்வர்யாவும் இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு அவங்க திட்டங்கள் போட்டுட்டு இருக்கும்போது இந்த பூஜையில் முதல்ல வந்து கலந்துக்க கூடாது மகா அப்படின்னு திட்டம் போட்டதுக்கு செமையான ஒரு ஆப் ஒன்று வச்சாங்க. அவங்க பிரபாக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு ஒரு கதையை கட்டி இவங்களை அனுப்பிவிட, அதுக்கு பதிலாக இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என் பிரபாவுக்கு இந்த நேரம் இருக்கும் போது எப்படி பூஜை நடக்கலாம் அப்படின்னு சூப்பராக அதை திசை திருப்பி விட்டாங்க ஐஸ்வர்யா ஆப்பு மேலே ஆப்பு வச்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே ஒரு ஹீரோயின் மாதிரி ஆகிட்டு இருக்கதை பற்றி உங்கள் கருத்து என்ன, அந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ்.